சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து பெறக்கூடிய பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. விவரம் என்ன? தேவப்பிரியன், இன்று சென்னையில் 5வது நாளாக இந்த எஸ்ஐஆர் படிவங்களை திரும்ப பெறுவதற்கான உதவி மையங்கள் இயங்கி வருகிறது. இதில் பொதுமக்களுக்கு இந்த படிவங்களை நிரப்புவதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன, அது விளக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த படிவங்களை தேவைப்படுவோருக்கு இங்க இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் அதை பூர்த்தி செஞ்சு அந்த விண்ணப்பங்களை பெற்று வர்றாங்க. இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட கேட்கலாம், நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? இப்ப நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு? இன்னும் கொடுக்கல. இந்த ஃபுல் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். டவுட்டை கேட்டு போலாம், எந்தெந்த எதுல எழுதணும்னு தெரியல, அதுக்காக கேட்டு அப்படியே எழுதி ஃபுல் பண்ணலாம்னு நினைச்சு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன இதுல சந்தேகம் இருந்தது? இப்போ மாமியார் வீட்டு இதெல்லாம் கேக்குறாங்கல்ல, ஓட்டு ஐடி இது, அதெல்லாம் டவுட்டா இருக்கு, அதை தான் கேட்க வந்திருக்கோம். அது எப்படி என்னன்னு தெரியல, இப்பதான் சொல்றாங்க, அதுக்காக கேட்கலான்னு தான் வந்திருக்கோம். ஓட்டு ஐடி இதெல்லாம் எழுதணுமா, அதுக்காக இப்ப பையன் தான் ஃபுல் பண்ணியிருக்கான், அவன் என்ன டவுட்னு பாத்துக்கணும். மேடம், இப்போ இங்க வரக்கூடிய இப்போ நிறைய பேருக்கு நீங்க வீடு வீடா போய் ஃபார்ம்ஸ் கொடுத்தீங்க. இப்போ திரும்ப வர்றது எப்படி இருக்கு? இன்னும் பப்ளிக்ஸ்க்கு இந்த சந்தேகம் தீர்ந்திருக்கா? ஓரளவுக்கு இப்ப தீர்ந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 நாளை விட இப்ப எல்லாருமே கிளியரா தான் எழுதிட்டு வராங்க. ஒன்னு 2 பேருக்கு தெரியலன்னும் போது இங்கே உட்கார வச்சு எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா வீட்டுல போய் போட்டோ ஒட்டி எடுத்துன்னு தந்துடுறாங்க ஃபார்ம்ஸ். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் இப்போ ரிட்டர்ன் வரதுல இப்போ நிறைய இடங்கள்ல இப்போ குறைவா இருக்கு. மறுபடியும் வீடு வீடாலாம் போய் கலெக்ட் பண்ண தொடங்கி இருக்கீங்க. இப்போ மக்கள் கிட்ட இருந்து இந்த ஃபார்ம்ஸ் ரிட்டர்ன் வரதுல என்ன சிக்கல் இருக்கு? நிறைய பேருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அதனால நாங்களே இங்க ஃபில் பண்றதுக்கு ஆளை போட்டிருக்கோம். நீங்க ஓரமா வைக்காதீங்க, தெரியாதவங்க இங்க ஃபில் பண்ணிக்கங்க, எங்களுக்குன்னு பிஎல்ஓ கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க கிட்ட நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2002, 2005 காலகட்டத்தை இது பண்றதுக்கு அவங்களுக்குமே சிரமமா தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்ன அந்த இது வரல. இப்போ ஸ்கேனர் வந்ததுலேருந்து அவங்க வீடு வீடாக போய் நாங்களுமே கலெக்ட் பண்ணிருக்கோம். சொல்லி இன்னும் இருக்கோம், கலெக்ட் பண்ண தெரியாதவங்களுக்கு நீங்கள் இங்கே எழுதி கொடுங்க, நாங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் நாங்கள் திருத்திக்கிறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படிவங்கள், அதாவது ஏற்கனவே வீடு வீடாக சென்று படிவங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேர் ஒரு இடம்பெயர்வு இருக்கிறதன் காரணமாக இன்னும் கூட இந்த படிவங்களே இன்னும் வாங்காத சூழல் என்பது இருக்குது. கிட்டத்தட்ட 10% ஒவ்வொரு பிஎல்ஓஸ் கிட்டையும் பார்த்தோம்னா அந்த படிவங்கள் இன்னும் அவங்க கிட்ட 5லிருந்து 10% படிவங்கள் இன்னும் பொதுமக்கள் பெற்று செல்லாத நிலை என்பது இருக்கு. அதே போல கூடுதலாக தேவைப்படும் இடங்கள்ல தற்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களை சென்னை மாநகராட்சி கூடுதலா இப்போது நியமித்திருக்கு. அதே போல இந்த படிவங்களை பதிவேற்றம் செய்வதில் தொடர்ந்து தாமதம் என்பது நிலவி வந்த நிலையில தற்போது அந்த படிவங்களை பதிவேற்றம் செய்வதற்கு கூடுதலான வாலண்டியர்ஸை போட்டு இப்ப அந்த பணிகளையும் சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வருது. இந்த நிலையில படிவங்கள் எந்தெந்த பாகத்துல குறைவா திரும்ப பெற்றிருக்கோ அந்த பாகங்கள்ல இப்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மீண்டும் வீடு வீடாக சென்று அந்த படிவங்களை திரும்ப பெறக்கூடிய பணிகளை இன்று முதல் துவங்கி இருக்காங்க. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசி.